ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவன் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை காலகட்டங்கள் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு முறையும் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறார், பலன் தருகிறார். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறனால தான் அவருடைய வார்த்தையை பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் காரியங்களை, உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை குறித்து மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மாத்திரம் யோசித்து பாருங்கள். இந்த காலைகளில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கலாம். இன்னைக்கு யாரையும் நம்புறோம், எந்தெந்த சூழ்நிலை நம்புறோம். ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு தேவை, ஏதோ பிரச்சனையானால் முதலாவது கர்த்தரை நம்புவதை விட நமக்கு யார் உதவி செய்வார், நாம் எங்கு போகலாம், யார்கிட்ட போகலாம் அப்படின்றதான் நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே நாம் எல்லாவற்றை விட கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். எல்லாரை விட கர்த்தரை நம்ப வேண்டும். காரணம், அவர்தான் எல்லா நிலையிலும் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் வனாந்தரமாய் ஓடிக்கொண்டிருந்தாலும், கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறபடினால் உமது கரம் என்னோடு இருக்கிறது, நான் உம்மை நம்பியிருக்கிறபடினால் சகாயம் பெற்றேன், கர்த்தர் என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். என் சிறு வயது முதற்கொண்டு நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்ததுனால தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் கிருபை அனுப்பி காப்பாற்றினார். தாவீதை கொல்லும்படி அநேக விரோதிகள் எழும்பினாலும் கர்த்தர் கிருபை தாவீதை சூழ்ந்து கொண்டிருந்தது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உடன்படிக்கையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நாம் இன்றைக்கு யாரை எதை நம்புகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உங்க சுய பலத்தை, சுய ஞானத்தை, உங்களுடைய பணத்தை, சம்பாத்தியத்தை, வேலையை, பிஸ்னஸை நீங்க சார்ந்து கொள்ளுகிறவர்களை நம்பி இருந்தால் வெட்கப்படுவீர்கள். ஒரு நாள் அதை ஏமாற்றிவிடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபை மேலானது. அல்லேலூயா. கிருபை போதுமானது. அந்த கிருபைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், சந்ததிகள் பாதுகாக்கப்படுவார்கள். நமக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த ஒரு பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். 3 முறை அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை நம்பி போங்கள், கர்த்தரை நம்பி எல்லா காரியத்தையும் செயல்படுங்கள். கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை எப்பொழுதும் தாங்கி நடத்தும். ஒரு போதும் அது வெட்கப்படுத்தாது. கிருபை சார்ந்து கொண்டு இப்பொழுது ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரை பார்த்து, நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற இந்த காலை வேளையில ஒவ்வொரு நாள் இந்த புதிய கிருபையோடு கூட நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் உம்மை தவிர, உம்முடைய கிருபை தவிர, உமது வார்த்தையை தவிர வேறு எதையாவது, வேறு யாரையாவது நம்பியிருந்தால், எங்களுடைய சுயத்தை நம்பியிருந்தால், ஆண்டவரே எங்களுடைய காரியத்தை நம்பியிருந்தால் எங்களை மன்னித்தருளும். இந்த காலைகளில நான் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இனி உம்மை நம்பி இருக்கட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிற துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் என்று சொல்லி, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற, பாவம் செய்து ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேதனை,
இன்றைக்கு உண்டு. கர்த்தாவே, அவர்களெல்லாம் மன்னித்து உம் பக்கமாய் திருப்பி உம்மை நம்பி இருக்கட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு குடும்பமாய், கர்த்தரை நம்பி இருக்கிற வேலை, கர்த்தரை நம்பி இருக்கிற வியாபாரம், கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லா ஊழியம், எல்லாவற்றிலும் உண்மையே நம்பி இருக்க 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 நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. வியாதியிலே, பலவீனத்திலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளை உம்மை நம்பி இருக்கிறோம் என்று அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவைகளில் மத்தியெல்லாம் உங்க நம்பி இருக்கிறோம்ப்பா. எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை. கடைசி வரை நாங்கள் உம்மை ஆண்டவரை நம்பி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருப்போம். ஆமென்.